வணக்கம் நேர்களே. பெட்ரோல், டீசல் கிடைக்கல, சிலிண்டர் கிடைக்கல. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு நீங்க மோடிய குத்தம் சொல்றது சரியா? அப்படின்ற ஒரு கேள்வி பாஜக தரப்புல முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்புல இத முன்னாடியே இவங்க பிளான் பண்ணல. எப்போ வார் தொடங்குச்சு? எப்ப இவங்க இந்த எசென்ஷியல் கமாடிட்டீஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இங்க உள்நாட்டுக்குள்ள தான் திருப்பி விடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தது? இவங்க ஏன் இத முன்னாடியே பண்ணல? அப்படின்ற ஒரு கேள்வி காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி மாத்தி மாத்தியான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சாமானிய மக்கள் இப்ப பெட்ரோல், டீசல் கிடைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில, அது கிடைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும்? இன்டர்நேஷனல் சினாரியோ எப்படி இருக்கு? ஆனந்த் சார கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் முதல்ல இந்த வார் ஆரம்பிச்சப்போ, இஸ்ரேல், ஈரான் மேல குண்டு போட்டாங்கன்னு வந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு வந்தது. அப்புறம் ஒரு பக்கம் பாகிஸ்தான் அமெரிக்காக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு வந்தது. ஹவுதீஸ், ஹமாஸ்ன்னு மறுபடியும் அந்த ப்ராக்ஸி வார்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்து சம்மந்தமாவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. அயத்துல்லா கமேனிய கொன்னாங்க. இப்படி ஒரு இன்டர்நேஷனல் வார் எங்கேயோ ஒரு இடத்துல ஈரான்ல, இந்தியாவ தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஈரான்ல ஒரு வார் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற லெவல்ல தான் பேச்சுவார்த்தை இங்க தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் இந்தியாலயும் போயிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு பார்த்தா டி நகர்ல, பெருங்குடியில, இங்க நுங்கம்பாக்கத்துலலாம் பார்த்தா, எங்கேயுமே எல்லா இடத்துலயும் இந்த வார் பத்தி தான். காரணம் சிலிண்டர் இல்ல, பெட்ரோல் இல்ல, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ். வடை போடுறது இல்ல, சாம்பார் அதிகம் கேட்காதீங்க, தோசை கிடையாது, ஆம்லெட் கிடையாது, பரோட்டா கிடையாது, சாப்பாடு மட்டும் தான் நாங்க போடுறோம் அப்படின்னு, நெறைய ஹோட்டல்ஸ் இப்படி பண்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் 2 நாள் தான் எங்களால அத வச்சு சமாளிக்க முடியும் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. இது இது ஒரு பக்கம் அப்படின்னாலும், பாஜக தரப்புல இருந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு வார் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இதுக்கும் நீங்க மோடிய தான் குத்தம் சொல்லுவீங்களா? அப்படின்னு காங்கிரஸ நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம பிரதமருக்கு ஏவன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இருக்காரா? அவர் பெரிய கிரிக்கெட் டீமு, ஜூலாம் வச்சிருக்கிறாரு. அவர்ட்ட ஒரு 70,000,000 டன்னுக்கு ஒரு ரிஃபைனரி இருக்குது. அந்த 70,000,000 டன் ரிஃபைனரியில 5,000,000 டன் வரைக்கும் அவர் எல்பிஜி பண்ணலாம் சாதாரணமா. வேணா ஏத்தினா 10,000,000 டன் வரைக்கும் பண்ணலாம். அவரோட பிசினஸே ரஷ்யாலேருந்து சீப்பா கச்சா எண்ணெய் வாங்கி, அத வெளிநாட்டுக்கு செய்யறது. முந்தா நேத்து பேப்பர்ல வந்த செய்தி, 60,00,000 பேரல் கச்சா எண்ணெய் ஜாம்நகர்ல இறங்கி இருக்குது. பேப்பர்ல வந்த செய்தி. அதுலேருந்து எல்பிஜி பண்ணி, ஏன் மக்களுக்கு குடுக்கலாமே? நியாயமான விலைக்கு கவர்மெண்ட்டுக்கு வித்து, சார், ஒரு தனி நபர்ட்ட, ஒரு தனி நிறுவனத்துக்கிட்ட அவங்க எக்ஸ்போர்ட்லாம் பண்றாங்க. ஒரு தனி நிறுவனத்துக்கிட்ட இவ்ளோ பெரிய உரிமைய நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல, இந்த மாரியான ஒரு கிரைசிஸ்ல. ஏன் கவர்மெண்ட் நேஷனலைஸ் பண்ணலாமே? சட்டம் இருக்கு. ஓ! சட்டப்படி நேஷனலைஸ் பண்ணலாமா? ஆமா, பேங்க்கெல்லாம் நேஷனலைஸ் பண்ணாங்களே இந்திரா ஆமா, 69ல. ஆமா, ஒரு 3 மாசத்துக்கு நேஷனலைஸ் பண்ணுங்க. இல்லாட்டா அவர்ட்ட சொல்லுங்க, மரியாதையா எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு குடு. இதான் ரேட்டு. இங்க தான் ஹெச்பிசிஎல்ல இந்த ரேட்டு, ஐஓசிஎல்ல ரேட்டு. நாட்டுக்கு ஒரு நெருக்கடி. சாமியானியனெல்லாம் நீங்க பணியில இருக்கிற சோல்ஜர பாரு, பாருன்னு சொல்லி நீங்க படம் காட்டுனவங்க. ரிலையன்ஸ் பாவம், நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. ஒரு 10,500 கோடி பில் அனுப்ப மறந்துட்டீங்க. ஒரு 3,500 கோடி கல்யாணம் பண்ணதுக்காக ரேட்டெல்லாம் ஏத்தி விட்டீங்க. அதெல்லாம் கண்டுக்காம இருந்தீங்க. கொஞ்சம் பிஎஸ்என்எல்ல டிலேடா 5G ஆரம்பிச்சு வச்சீங்க. இது மாரி பல நல்காரியங்கள்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அவர்ட்ட சொல்லலாம்ல, கொஞ்சம் ஒரு 5 மாசத்துக்கு நாட்டு பக்கம் இந்த ஈரான் வார் முடியிற வரைக்கும் கரெக்டான ஃப்ரீயா கேட்கல. நியாயமான விலைக்கு குடுத்து வாங்கி, கமர்ஷியல் சிலிண்டர இங்கேயே குடுப்பேன். டொமஸ்டிக்கா நாங்க பார்த்துக்குறோம்னு சொன்னா, இது வரப்போகுதா? இதுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நண்பனா, மக்களான்னு முடிவு பண்ண நேரத்தில, நண்பன் தான், நண்பன்டா அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஈரான்ல போர் நடக்குது. அதனால அங்கேருந்து கச்சா எண்ணெய் சார், வரணும். அதான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ க்ளோஸ் பண்ட்டான். அவன் தான் மூடிட்டான். உனக்கு தான் ரஷ்யாலேருந்து முந்தா நேத்து இறங்கிடுச்சு. அத மக்கள் நாட்டு நலனுக்கு குடுத்தா என்ன தப்பு? அதே மாரி அது பக்கத்தில ராஸ் அண்ட் சாஃப்ட் அப்படிங்கிறவங்க, அவங்களும் ஒரு 70,000,000 டன்னுக்கு சுமார் 60 70,000,000 டன்னுக்கு வச்சிருக்கான். அது எஸ்ஆரோட ரிஃபைனரியா இருந்தது. பேங்க் கடன் கட்ட முடியலன்னோன்ன, பிரதமர் மோடி தான் மாஸ்கோவுக்கு போயி டீல முடிச்சு விட்டு, ரஷ்யாவுக்கு வித்து குடுத்தாரு அத. அவங்கள்ட்டயும் சொல்லுங்க, நாங்களே வாங்கிக்கிறோம். இங்க குடுங்க. 2 பேரும் குடுத்தா இந்த எல்பிஜி சிலிண்டர் ப்ராப்ளமே இருக்காதே. இது பிரதமர் கையில தானே இருக்கு. பாலியல் தொல்லைக்காக சூசைட் பண்ணிக்கிட்டு ட்ரம்ப்போட நண்பனா இருந்த எப்ஸ்டீன்,
அவரை 10 வாட்டி போய் பார்த்துட்டு வந்த ஹர்தீப் சிங் பூரியும் பிரதமரும் இதை பண்ணலாமா, பண்ண முடியாதா? சார் அது இஸ்ரேலுக்கு தானே சார் போனாரு. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் தான் போய் பார்த்தாரு. இஸ்ரேலுக்கு தான் போனாரு. இல்லையப்பா, மெயிலே இருக்குது. நான் உன்னோட காப்பி குடிக்கலாமா, என் பொண்ணை கூட்டின்னு வரலாமா, உன்னோட பியூட்டிஃபுல் ஐலாண்டுக்கு வரலாமான்லாம் மெயில் இருக்குது. இஸ்ரேல் தொடர்பா ஏதோ பார்க்க போயிருக்காங்க. ஏதோ அது ஏதோ அன்னைக்கு நீங்கள் இப்போ இந்த அம்பானி இதையும் இந்த ராசன் சாஃப்டியும் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே தமிழ்நாட்டிலையும் இந்தியாலேயும் பெங்களூர்லேயும் பாம்பேலேயும் மக்கள் கஷ்டப்படாமல் எல்லோரும் 2 இட்லி வடை டிஃபன் சாப்பிடுவாங்கல்ல. பட் அதுக்கு நீங்கள் மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இருக்கணும், மக்களை பற்றி சிந்திக்கணும். நீங்கள் எப்போதும் A1 A2 பற்றி சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் இது மாதிரி ஐடியாலாம் எப்படி வரும் உங்களுக்கு? அதை வேறு ட்ரம்ப் நேற்று ஒரு ட்வீட் போடுறாரு அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில். அம்பானி வந்து என் நண்பன், அமெரிக்காவில் $300 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னு. அதுக்கும் பிரதமர் ஒன்றும் பேச மாட்டேங்குது. இந்தியாவில் இருக்கிறதே $700 பில்லியன் தான். நம்ம ஊர்லேயே 300 பில்லியன் எடுக்க போகிறாங்களா? எங்கேருந்து பணம் வரப்போகுது? அம்பானி அதை பற்றி பேசலையே. இதெல்லாம் வந்து இதுக்கும் ஈரான் ஈராக்குக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கச்சா எண்ணெய் ரஷ்யாலேருந்து வருது. ரஷ்யாவுக்கும் ஹோமோஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ட்ரம்ப்பே போய் கையில் காலில் விழுந்து நீங்கள் விழுந்திருக்க வேண்டாம், இருந்தாலும் போய் கையில் காலில் விழுந்து 30 நாளைக்கு நீங்கள் ரஷ்யன் ஆயில் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே பர்மிஷன் வந்தோடனே ரிலையன்ஸில் வந்து இறங்கிடுச்சு. இப்போ வெளிநாட்டிலலாம் இல்லை, ரிலையன்ஸ்டே இருக்குது. அங்கேருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதானே. இதுக்கும் ஈரான் ஈராக் போருக்கும் என்ன மனசு தானே. சார் இந்த எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 40 விழுக்காடு அப்படிங்கிறது கத்தார்ல இருந்தே வருது. கத்தார், குவைத் மாதிரியான நாடுகள்ல இருந்தே வருது அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த தட்டுப்பாடு ஒரு பக்கம் வேற போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி சார், இப்போ இவனை தட்டுங்களேன். உங்களுக்கு கேட்டீங்க சொல்யூஷனு. இப்போ குவைத்திலும் வர முடியல, கையில் இங்கே இருக்குது இல்லை, ஆத்திரம் அவசரத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கிங்களேன். சரி, எவ்வளவு நாள்ல இதை சரி செய்வீங்க? எத்தனை நாள் இப்படி ஈடுகட்ட முடியும்? என்னது பர்மனெண்ட்டாக ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குங்க, ரிஃபைனரி யூஸ் பண்ணுங்க, 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போர் அடிச்சிடும். ட்ரம்ப்புக்கு வேறு ஏதாவது போருக்கு போயிடுவார். ட்ரம்ப்பு எதையும் 3 மாதத்துக்கு மேலே பண்ணது கிடையாது. 3 மாதத்துக்கு ஈரான் போட்ட குண்டு போருன்னு போயிடுவார். திரும்பி அங்கேருந்து வாங்கிக்கோங்க. சொல்யூஷன் கைக்கு மேலே இருக்குல்ல. நான் சொல்கிறது தப்புன்னா சொல்லுங்கள். ரிலையன்ஸுக்கு அங்கே பம்ப் இல்லை, ரிலையன்ஸுக்கு ரிஃபைனரி இல்லை, ராசன் சாஃப்ட்டுக்கு ரிஃபைனரி இல்லைன்னு சொல்லுங்களேன். நான் வேணால் இருக்குன்னு காட்டுறேன். அவங்க பேலன்ஸ் ஷீட்லேருந்தே எவ்வளோ எடுத்துன்னு ரிலையன்ஸ் கொடுத்த கணக்குலேருந்தே அவங்க பப்ளிஷ் பண்ண பேலன்ஸ் ஷீட்லேருந்தே எவ்வளோ எடுக்க முடியும் நானே கணக்கு போட்டு காட்டுறேன். என்னால் மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்லேருந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்னா ஒரு நாட்டின் பிரதமராலையும் கச்சா எண்ணெய் மினிஸ்டர்னாலையும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? ஸோ அப்போ இந்த பிரச்சனை வந்து ஊடகங்கள்லாம் இவ்வளோ பெருசு பண்ணுற அளவுக்கு பூதாகரமான பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. வாருக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படி இல்லைன்னா போர்லாம் தொடர்பு இருக்குங்க. பட் சொல்யூஷன் கொடுக்கணும்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. நாங்கள் அதை பிடுங்கி கொடுத்துருப்போம்னு சொல்கிறேன். நாங்கள் முன்னாடி பண்ணியிருக்கோம். மக்கள் ஏன்னா எங்களுக்கு எப்போதும் மக்கள் தான் முக்கியம். சரி, இப்படி இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துலையும் வந்து மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாஜக சரியா பிளான் பண்ணல, இதுதானே போயிட்டு இருக்கு. மோடி எதிர்ப்பே சொல்லையா. ரிலையன்ஸில் வாங்குகிற எண்ணெயை எடுத்து என்ன கூடியான்னு தானே கேட்குறேன். உன்கிட்ட இல்லை, நீ சவுதியிலேருந்து வாங்கிட்டு இருந்தே இல்லை. இப்போ இவன் தான் வச்சுருக்கானே, அதை கூட நம்ம ஊரில் தானே இருக்குது, திருப்பி விட. அவன் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்புறத இங்கே திருப்பி விட்டா குறைஞ்சி போயிடுவீங்களா? ஸோ அம்பானி நினைச்சா முடியும் இது. அம்பானி என்ன நினைக்குது? கார்மெண்ட் நினைக்குது. கார்மெண்ட் பெருசா, அம்பானி பெருசா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அம்பானி தான். சார் ஒரு பிரைவேட் கம்பெனி அரசாங்கம் நினைச்சா நாட்டுடைமை ஆக்கிட முடியுமா? இந்திரா காந்தி பேங்கை நேஷ்னலைஸ் பண்ணலையா? டாட்டா அன்றைக்கி டாட்டா பெரிய ஆள் தானே. டாட்டா எடுத்து ஏர் இந்தியாவை நாங்கள் நேஷ்னலைஸ் பண்ணலையா? ஏன்னா நீங்கள் ஒரு தலைவங்கிற மனசாட்சி இருந்தால் பண்ணலாம். நீங்கள் அவர்கிட்ட உதவியாக வாங்கிட்டீங்கன்னா பண்ண முடியாது. இப்போ ராகுல் காந்தியாக இருந்தால் பண்ணியிருப்பார். அவங்க பாட்டி இந்திரா காந்தி மாதிரி. ஆமாம். இப்போ பாருங்கள் நடத்த எப்படி தெரியும்னா, இப்போ பிரதமர் மோடி யார் வீட்டு கல்யாணத்துக்கெலாம் போகிறாரு? அம்பானி, அதானி போகிறாரா? எங்கள் தலைவன் எந்த வீட்டு கல்யாணத்துக்கு போனான் நேற்று? ஒரு ஏழை விவசாயி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறான் நேற்று. ஒரு விவசாயி போய் அவனை கூப்பிடுறான். அதாவது ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு, எல்லோரும் நாற்று நட்டுருக்காங்க, தண்ணியில் இறங்கி அவரும் நாற்று நடுறாரு. அந்த ஆளுங்க உங்களை வந்து வீட்டில் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. வந்து பார்க்குறாங்க. அடுத்த மாதம் வந்து என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவர் போய் அந்த கல்யாணத்தில் உட்காந்துட்ருக்கிறாருல. மோடி என்றைக்காவது போய் அது மாதிரி ஒரு ஏழை வீட்டு கல்யாணத்தில் உட்காந்துருக்கிறாரா? வீடியோ இருக்குது, நீங்கள் வேணால் கொடுக்குறேன்னு போட்டு பாருங்கள். எப்போதுமே ஒரு பொறுப்பில் இருக்கிறவனுக்கு ஏழைங்களை பற்றி நினைக்கணும். நம்ம எப்போதும் அம்பானிக்கு என்ன உதவி செய்யலாம்,
அதானிக்கு என்ன உதவி செய்யலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஏர்போர்ட் அம்பானிக்கு கொடுக்கலாம், எந்த ஏர்போர்ட்டை அதானிக்கு கொடுக்கலாம். இப்போ 9 ஏர்போர்ட்டில் 7 ஏர்போர்ட்டு யூபியில் மூடிட்டாங்க. அந்த நஷ்டம்லாம் அதானி எடுத்துப்பாரா, கவர்மெண்ட் எடுத்துக்குதா? அதனால் எஸ் போர் இருக்குது, ப்ராப்ளம். அதனால் கச்சா எண்ணெய் வரலங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் காங்கிரஸ்காரனை நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன்ல. வரலாறுல நாங்கள் பண்ணது தானே உன்னை பண்ண சொல்கிறேன். நீங்கள் பண்ணாததை பண்ணுன்னு சொல்லல. நீங்கள் என்ன சொல்ல பெரிய ஆள்கிட்டேருந்து வாங்க முடியுமாண்ணா? டாட்டாட்டேருந்து ஏர்லைனே பிடிக்கிறவங்க தானே நாங்கள். தப்பாக ரைட்டாக அடுத்த விஷயம். இன்றைக்கி நாட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி. 3 மாதத்துக்கு கால நீ ஏன் கேட்கல? ஏன்னா உனக்கு இது கவலை கிடையாது. ஏதாவது சொல்லி அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத்தில் மட்டும்தான் பற்றாக்குறைன்னு வருது, நார்த்தில் பற்றாக்குறை காணும். பெங்களூரில் ப்ராப்ளம்ங்கிறாங்க. நியூஸை பாருங்கள். சென்னையிலேயே ப்ராப்ளம் தானே சார்? சென்னை, பெங்களூர், பாம்பேயில் தான் ப்ராப்ளம். ஏன் டெல்லியில் ப்ராப்ளம் இல்லை? ஏன் இல்லை? ஏன் யூபியில் ப்ராப்ளம் இல்லை? அப்போ சப்ளைலாம் அங்கே கொடுக்குறீங்களா? சந்தேகம் வரதானே பண்ணும். நம்ம வரி பணத்தை எடுத்து அந்த ஊருக்கு கொடுக்குற மாதிரி பேப்பரில் எல்லா இடத்துலையும் வரும் இல்லைங்க. அதாவது மும்பை, தமிழ்நாடு இந்த இந்த பெல்ட் தான் ப்ராப்ளம்னு சொல்றீங்களா? இது கேரளா கொஞ்சம். சவுத் இந்தியா அதை ஒட்டி அப்படியே மகாராஷ்டிரா வரைக்கும் தான் ப்ராப்ளம்னு சொல்றீங்க. அப்படி தானே இருக்குது இன்னைக்கு. மகாராஷ்டிராவும் பிஜேபி கவர்மெண்ட் தானே சார்? அதுதான், அது ஒன்றுத்துல தான். அம்பானிக்கு பிடிச்ச ஸ்டேட் தானே? அம்பானிக்கு பிடிச்ச ஸ்டேட்டு தான். அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் ப்ராப்ளம் வருது. மற்ற ஊரில் ஏன் வரலன்னு நான் கேட்குறேன். ஒரு ப்ராப்ளம் தான் இந்தியா ஃபுல்லாக வரணும்ல. பாம்பே கூட அவ்வளோவா நியூஸில் வரல நானாக சொல்கிறேன். பேப்பரில் வந்திருக்கிறது பெங்களூர், சென்னை மட்டும்தான். அப்போ எப்படி மற்ற ஊரில் தான் இருக்குது? சார் நீங்க சொல்றதெல்லாம் 60ஸ்ல நடந்த விஷயம். இப்போ எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் 90ஸ்க்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு ஈஸியா ஒரு பிரைவேட் நிறுவனத்தை டப்புன்னு நேஷனலைஸ் பண்ணிட முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நான் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கேளுங்க, நான் சொல்கிறேன். சத்யம்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி வந்து திவாலாகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஓனர் பொய்யும் புழுக்கும் சொல்லிட்டாரு. இல்லாத பணம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அக்கௌண்ட்டில். இந்தியாவோட பேரே உலகத்தில் கெட்டு போயிடும். இனிமேல் சாஃப்ட்வேர்னால் இந்தியாவுக்கு பேர் போயிடும் போது கவர்மெண்ட்ல 4 பேர் அமைச்சு தான் அந்த கம்பெனியை சரி பண்ணாங்க. சார் அது திவாலாகிற நிலைமையில் இருந்த கம்பெனி சார். திவாலான கம்பெனி. கேபிட்டலுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை உள்ளேயே போக முடியாதுன்னீங்க. உள்ளே போய் காமிச்சிருக்கிறோம்ல. அப்போ ஒரு அவசரம்னா நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம். இப்போ இந்தியாவுக்கு ஒரு அவசரம் இல்லை. நீங்கள் இப்போ நாங்கள் சத்தியம் உள்ள போன மாதிரி நீ போகலாம்ல. நீ என்ன கம்பெனியை பிடுங்குன்னு நான் சொல்லியே. வெளிநாட்டுக்கு அனுப்பாதப்பா, அந்த விலைக்கு இங்கே கொடுங்கன்னு. நீ டாலரில் சம்பாதிக்காத ரூபாவில் சம்பாதின்னு தானே சொல்கிறேன். அது கூட ஏன் சொல்ல மனசு வலிக்குது உங்களுக்கு? நாட்டுக்காக அம்பானியா இல்ல அம்பானிக்காக நாடா அப்படிங்கிறீங்க? அப்படிதான் கேட்குறேன். சார் 1969ல பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணாங்கல்ல. அப்போ என்ன நடந்தது? அந்த சூழல் என்ன தெரிஞ்சா பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு இதோட மோசமாக இருந்தது. இன்றைக்காவது காமராஜ் இந்த டிராவிடியன் மாடலுக்கு அப்புறம் தான் எல்லாமே படிச்சிட்டோம். அப்போ இந்த பேங்க்குள்ளே போகிறதுங்கிறதே 100ல் 10 பேர் தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டே திறக்க முடியாமல் இருந்தது. யாருக்கும் பேங்க்கு சிறு தொழில் அப்போ தான் சிறு தொழில் வர ஆரம்பிச்சதுகள். சிறு தொழிலுக்கெல்லாம் பேங்க் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். சொத்து இருந்தால் தான் கடன் கொடுப்பேன்னா. ஸோ ஒரு பேங்க்கை வந்து காமன் மேன் வரைக்கும் ரீச் பண்ண வேண்டியதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இவர் தேவைப்பட்டது. எது நேஷ்னலைஸ் பண்ணால் தான் அது மக்களுக்கு. பிரைவேட் செக்டருக்கு கொடுக்கலப்ப. சின்ன பேங்க்கெல்லாம் ப்ரைவேட் செக்டரில் விட்டுட்டு பெரிய பேங்க்கெல்லாம் இவங்க நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது எஜுகேஷன் லோன் ஃப்ரீயாக கொடுத்தாரு. யார் வேணால் போய் அப்பா கை நாற்று வச்சா 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுத்தாரு. நிறைய பேர் படித்து வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஓடிட்டுருக்குது. ஒரு பொண்ணு கன்னியாகுமரியில் நல்ல மார்க் வாங்கியிருக்கு. 15 பேங்க்கை ஏறி இறங்கியிருக்கு. நான் வந்து எனக்கு கொடுங்கன்னா 50% 5 லட்ச ரூபா ஃபீஸ்னால் உனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் லோன் தர மாட்டேன், 50% நீ கட்டு அப்படி தான் சொல்லி ப்ரெஷர் போட்டு அந்த பொண்ணு படிக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ தெய்வாதீனமாக நம்ம கவர்மெண்ட்டு, இங்கே இருக்கிற திமுக கவர்மெண்ட்டு 7% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு 7% எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன் கொடுத்து அந்த பொண்ணு எம்ஐடிக்கு போய் படிச்சுது, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து பல லட்சங்களில் சம்பாதிக்குது. எந்த பேங்க்கு வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னிச்சோ அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி வீட்டு கடன் 70 லட்ச ரூபா தரங்கிறாங்க வீடு கட்டுறதுக்கு. அதுதான் ஒரு பேங்க்கோட வேலை. அவங்களுக்கு என்றைக்கு தேவை அந்த பொண்ணே சொல்லுது. இன்றைக்கி அந்த ரீல் அனுப்புகிறேன் உங்களுக்கு, நீங்களே போடுங்க. இந்த நான் பொய் சொல்கிறேன்னு. இந்திரா காந்தி ஏன் நேஷ்னலைஸ் பண்ணாங்கிறதுக்கு அதுக்கு தான் பதில். ஏன்னா பணக்காரனுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கும். அவங்க அப்பா ஒரு டீ கடை வச்சுருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு லோன் தர மாட்டேன்னு நினச்சி மன்மோகன் சிங் சார் லோன் கொடுத்தே ஆகணுங்கிறாரு.
இவங்க என்ன சொன்னாங்க, இந்த சோகால்டு மயிலாப்பூர்லேயும் லேக் ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கடனை திரும்பி கட்டலை, அதனால நஷ்டம் ஆயிடுச்சுன்னு. இந்த ஏவனோட தம்பி இன்னைக்கு டெய்லி போகிற எல்லா ஆர்டிக்கல் வந்திருக்கு. 1,50,000 கோடிக்கு மேலே அவர் கடன் கட்டாமல் இருக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாளைக்கு அவர் போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சதே தவிர அவரை அரெஸ்ட் பண்ணலை. அது மாதிரி ஆளுங்களுக்கு கடன் கொடுங்குறீங்க நீங்கள், ஆனால் இந்த பொண்ணுக்கு கடன் கிடையாதுங்கிறீங்க. இது மாதிரி பொண்ணுங்களுக்கு கடன் கொடுக்கணும்னு வேலை செஞ்சது தான் காங்கிரஸ் கட்சி. நீங்கள் அதானி கடன் கொடுக்கணும்னு சொல்கிற கட்சி, அதுதான் வித்தியாசம். ஏன் டாடா பிர்லா கூட இணக்கமா தானே சார் காங்கிரஸ் இருந்தாங்க. ஏன் அம்பானி கூடவே இணக்கமா தானே இருந்தாங்க காங்கிரஸ்? நான் என்ன கேட்குறேன், டாட்டா அப்பா இருந்தவர் தான் டாட்டாவோட இன்சூரன்ஸ் கம்பெனியை பிடிங்கினாரு, டாட்டாவோட ஏர் இந்தியாவை பிடிங்கினாரு. யார் பிடுங்குவாங்க? நீங்கள் பிடிங்கினீங்களா? எனக்கு நீ நண்பன், ஆனால் நாடு முக்கியம். ஏர் இந்தியாவை எடுத்தோமா இல்லையா? நியூ இந்தியா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பிடிக்கணும். டாட்டாவோட நியூ இன்சூரன்ஸை பிடிக்கணுமா இல்லையா? பிர்லாவோட ஏர்லைன் இருந்து அதையும் சேர்த்து தானே எடுத்தோம். நீ நண்பனுக்கு ஒரு மாதிரி, மற்றவனுக்கு வேற மாதிரி நடத்துறிய நீ. கடந்த காங்கிரஸ் அரசே அம்பானி கூட க்ளோஸ்ன்னு தானே சொன்னாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார், நான் அந்த பொண்ணுக்கு லோன் கொடுக்குற மாதிரி பண்ணோம். எங்கள் எஜுகேஷன் லோனில் யார் போய் கை நாற்று வச்சாலும் கொடுக்கணுன்னாரு. ரைட்டா? நீ ஏன் லோன் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுது. நீ வீடியோவை பார்த்துக்க, நான் சொல்ல. அந்த பொண்ணு நீ நாகர்கோவில் பக்கத்தில் அந்த இஸ்ரோ ஊர் இருக்கு, ஆழ்வாய், டீ கடையை விட்ட பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ அவன் அண்ணனை படிக்க வச்சு அவன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான். இது ஏன் இந்த பேங்க் கொடுக்கல? ஏன்னா மோடி சொல்கிறாரு, மேல் ஜாதிக்காரன் மட்டும் படித்தா போதும், மற்றவங்க படிக்க வேணாம். இதுதான் அவங்களோட ஐடியாவே. இதுதான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியே. அவ்வளோதான் சார். இப்போ 1969ல வந்து இந்திரா காந்தி நேஷனலைஸ் பண்ணப்போ ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தவங்க, நிஜலிங்கப்பா போனவங்க, நீலம் ரெட்டி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அதை எதிர்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சில எல்லாத்தையும் எதிர்க்கல. மன்னர் மானியத்தை எதிர்த்ததா? அல்ல, மன்னர் மானியத்தை எதிர்க்கல. மற்றது மன்னர் மானியத்தை எதிர்த்தது ராஜாஜியும் அவங்க கும்பல். சுதந்திரா கட்சி அவங்க ஓப்பனா கேபிட்டலிஸ்ட் பார்ட்டி இல்லை சார். ஓப்பனாக கேபிட்டல் அவங்க தான் எதிர்த்தாங்க. இவங்களுக்குள்ள என்னன்னா, இந்திரா காந்தி இவங்க சொன்ன பேச்சை கேட்கல. நீலம் சஞ்சீவ் ரெட்டி, விவி கிரீஷ் தான் அது. அதுதான் இஷ்யூ. இது மன்னர் மானியம் வந்து ராஜாஜி. அப்போ ஸ்தாபன காங்கிரஸ் அதை எதிர்க்கல. அதை எதிர்க்கல. அது வந்து ஒரு சோசியலிச சிந்தனையோடு இந்திரா காந்தி இருக்கார் அப்படின்ற ஒரு தாட்டு. அதனால தான் காங்கிரஸ் கட்சி வந்து உங்களை ஆதரிச்சது இல்லையா? அதெல்லாம் சும்மா. சோசியலிச சிந்தனையோட இந்திரா காந்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட்ல தானே கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உங்களை ஆதரிச்சது. 1956ல் ஆவடி காங்கிரஸ் இங்கே தான் நடந்தது. அப்போ வந்து காமராஜர் தான் சீஃப் மினிஸ்டர், இந்த ஆவடியில் தான் பண்ணிச்சு. அதனால தான் அந்த இடத்துல ஆவடி ஹெவி டேங்க் ஃபேக்ட்ரி கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த கருத்து வேறுபாடு கிடையாது. இந்திரா காந்தியை இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சாங்க. இந்திரா காந்தியை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல சார். ஏன்னா இப்போ திமுக அப்பதான் வந்து காங்கிரஸ் கூட ஃபர்ஸ்ட் இந்த அலையன்ஸ்க்கான ஒரு ஃபார்மேஷன் வரும்போது முக்கியமா அவங்க ஒரு காரணம் சொன்னது என்ன அப்படின்னா, காங்கிரஸ்லயே காங்கிரஸா இருந்தாலுமே இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த மன்னர் மானிய ஒழிப்பு, அது மட்டும் இல்லாம இந்த வங்கிகள் நேஷனலைஸ் பண்ணப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் சொல்லி தானே உறவுக்கு கை கொடுத்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்களே. அதெல்லாம் ரைட்டு. பட் இதுதான் ஆக்சுவல் மேட்டர். பட் இதில் என்ன மேட்டர்னா, அந்த பொண்ணு இன்டர்வியூவில் பிஜேபி வந்து ஏழை எளிய மக்களுக்கும் கீழ்ஜாதி மக்களுக்கும் பேங்க்கில் லோன் கொடுத்து படித்து 70 லட்ச ரூபா வீடு கட்டிடுவாங்களோ அந்த பயத்தினால அதை தடுத்து நிறுத்தினது தான் பொருள். ஏன்னா மன்மோகன் சிங் கொடுத்தாரு, நீங்கள் ஐடியா பண்ணி கொடுத்துருக்க வேண்டாம், இருக்கிறத நீங்கள் எடுத்திருக்கீங்கிறது தான் என்னோட. ஆல்ரெடி ஒரு ஸ்கீமு போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. யார் வேணால் 5 லட்ச ரூபா லோன் வாங்கி படிக்கலான்னு. அதில் இங்கே 50% தான் ஆக்கினது யாரோட வேலை? நான் என்ன சொல்ல வரேன்னா, வடநாட்டு மக்களை ஏமாற்றி நம்ம ரிலிஜனை கொண்டு வந்து சாமி பூதம்னு கொண்டு வந்துட்டு இது மாதிரி மக்களை ஏமாத்துறது தான் பாஜகவோட ஐடியா. அப்போ இந்த எல்பிஜி இஷ்யூ 2 நாளில் தீந்துருமா? 2 நாளில் தீக்கலாம்னு சொல்ல இவ்வளோ கஷ்டம் இருக்காது. 2 ரிஃபைனரி எடுத்து 10 பில்லியன் டன்னு இறக்கி விட்டிங்கன்னா ப்ரெஷர் குறையும். 10 நாளில் போர் முடிஞ்சால் எல்லாமே சரியாக போயிடும். மனசு இருந்தால் எதை வேணால் செய்யலாம். ஓகே சார். ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுத்துருக்கீங்க. இந்த எல்பிஜி தட்டுப்பாடை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுனா கரெக்டாக இருக்கும், இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் என்ன, நம்மளுடைய சுச்சுவேஷன் இப்போ என்ன இருக்குது, இது எவ்வளோ நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான தகவல்கள்லாம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.
குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.